வணக்கம். நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். குழந்தை நல ஆலோசகர். இப்ப அ நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துட்டுருக்கோம். முதல்ல வந்து பிஹேவியர் அதாவது குழந்தையினுடைய நடவடிக்கைகள். நடவடிக்கையிலேருந்து அது உணர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த உணர்ச்சியிலேயே வீடியோல அ விரக்தி ஃப்ரஸ்ட்ரேஷன பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ப ஈகோவ பத்தி பார்க்கலாம். குழந்தை ஈகோவ பத்தி ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்ப்போம். ரைட்டா? இப்ப குழந்தைங்களுக்கு ஈகோ இருக்கு இல்லையா? அதாவது நான் நான் செய்யறது தான் வந்து கரெக்ட்டுன்னு ஒரு பிடிவாத குணம். ஆனா என்ன செஞ்சாலும் தான் செய்யறது தான் ஒரு கரெக்ட்டுன்னு ஒரு பிடிவாத குணம் வரும். நீங்க டே டு டே பார்க்கலாம். எது செஞ்சாலும் ஹோம் ஒர்க்கு செஞ்சு தப்பா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது தப்புங்கிறத அக்செப்ட் பண்ண வராது. 2வது அ ஒரு விளையாட்டுல தோத்து போயிட்டாங்கன்னா, அந்த தோத்து போன தோல்விய அக்செப்ட் பண்ண வராது. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நீ தோத்து போனதையோ, இல்ல வந்து ஹோம்வொர்க் தப்பா செஞ்சதையோ, "ஐயோ! நீ தப்பா செஞ்சுட்டியே" அப்படின்னு நம்ம கேட்காம, நம்மளுடைய அப்ரோச்ச கொஞ்சம் மாத்தி, குழந்தை சைட்லேருந்து நம்ப நெனச்சு நம்ம பேசினோம்னா, இந்த சிச்சுவேஷன கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா, "இத தவறு, இத இப்படி பண்ணாத" அப்படின்ட்டு சொல்றதோட, "கரெக்ட்டு. இது இப்ப வந்து இது என்ன செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நீ நெனைக்கிற?" அப்படின்ட்டு அவங்கள்ட்டயே வந்து கேட்கணும். அதே மாரி அந்த விளையாட்டுல தோல்வி மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து இந்த விளையாடுறதுல தோல்வி ஆச்சுனா தான் இதெல்லாம் வரும். இப்ப செஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ நம்ப 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 ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்ம டெஃபினட்டா வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து தான் போவோம். அதையும் மீறி ஏதோ ஒண்ணு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இப்ப அந்த மாரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா, நீங்க சொல்லுங்க. அ அவங்கள் பால வந்து அவங்க மேலேயே தான் தூக்கி போடணும் நீங்க. அதாவது இது என்ன பண்ணியிருந்தா சரியா இருக்கும்னு நீ நினைக்கிற? அப்படின்ட்டு மட்டும் கேட்டு பாருங்க. ரைட்டா? அதே மாதிரி இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அதாவது ஈகோ வந்து இருக்கிற டயத்துல நீங்க கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, குழந்தை கரெக்ட் ஆகாது. அப்ப அந்த உணர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். அதனால இத பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. குழந்தையினுடைய உணர்ச்சிய வந்து டச் பண்ணாம, அதோட ஃபீலிங்க மட்டும் புரிஞ்சுட்டு, நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்திலேருந்து ஓரளவுக்கு குழந்தைய வந்து வெளில கொண்டு வந்து அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பில்டப் பண்ண முடியும். இந்த மாரி விஷயங்கள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து ஷேர் பண்ணுங்க. அ YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு அ கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அத கேளுங்க. அடுத்த ஒரு டாபிக்கோட வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.